மூல நோயை பற்றி நம்ம ஆரம்பத்தில் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கடுமையான எரிச்சல், அதுக்கப்புறம் மலக்கட்டு, இந்த மாதிரி தொந்தரவுகள் தான். மூல நோய்ங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது ஒரு ரொம்ப ஷார்ட் டூரேஷனில் சரி பண்ணக்கூடிய நோய். அதனால் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருந்தால் உடனே நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு மூலம் கொஞ்ச நாள் ஆகுது அப்படின்னாவே யாருக்குமே திடீர்னு 4வது ஸ்டேஜ் போகிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஒரு முதல் ஸ்டேஜ்லேருந்து 2 ஸ்டேஜ், 2ல் 3, 3லேருந்து 4, இப்படி தான் படிப்படியாக வரும். அதனால் ஸ்டார்டிங்கிலே பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான மருத்துவ முறைகளை எடுத்தீங்கன்னா குறைஞ்சிரும். இதுக்கான மருத்துவ முறைகள் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்த மருத்துவத்தில் ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூல நோய்கள் தான். நம்ம ஏற்கனவே மூல நோய்களை பற்றி தெளிவாக மூல நோய்னா என்ன, ஃபிஸ்டுலா என்னன்னு போன மாதம் ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். இன்றைக்கி நம்ம மூல நோய்களை பற்றி தனித்துவமாக பார்க்க போகிறோம். மூல நோய்கள் அப்படின்னா நம்ம ஆங்கிலத்தில் ஹெமராய்ட்ஸ்னு சொல்லக்கூடியது தான். இதில் உள்மூலம், வெளிமூலம், நம்ம சித்த மருத்துவத்தில் 21 வகையாக அந்த மூலத்தை பிரிச்சிருப்பாங்க. இந்த 21 வகையுமே அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை சார்ந்து வரும். ஒரு ஸ்டீல் மூலம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல ஸ்டீல் வரும், குத்தல் வலி இருக்கும் அப்படின்னா நம்ம ஃபிஸ்டுலாவை மெயின் பண்ணியிருப்பாங்க. வரல் மூலம் அப்படின்னா நம்ம ஃபிஷரை இது பண்ணியிருப்பாங்க. ரத்த மூலம் அப்படின்னா இந்த மூலத்தில் உள்ள ரத்த மிகுதியாக வெளியே வரும். அதை ரத்த மூலமாக அது அங்கே உள்ள தொந்தரவுகளை பற்றி பேசியிருப்பாங்க. நம்ம அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். மூல நோயை பற்றி நம்ம ஆரம்பத்தில் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கடுமையான எரிச்சல், மலம் போனதுக்கப்புறம் கடுமையான எரிச்சல், வலி, அதுக்கப்புறம் மலக்கட்டு, ரொம்ப அடிக்கடி ரொம்ப இருக்கும், மலக்கட்டு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவுகள் தான். கடுமையான எரிச்சல் இருக்கும், மலக்கட்டு இருக்கும், வலி இருக்கும். சில பேர்த்துக்கு மோஷன் போகும்போது ரத்தம் போகும்போது மோஷன் போகிறப்போ போகலாம், போனதுக்கு அப்புறம் போகலாம், போயிட்டு இருக்கும்போது மலத்தோட கலந்தும் போகலாம். சில பேர்த்துக்கு வலி இல்லாமல் கூட ரத்தம் போகும். இந்த மாதிரி உள்ளவங்க அதை கண்டுக்கிறது கிடையாது சார். நாளடைவில் அது ஹெச்பி கம்மியாகி அனிமியாங்கிற கண்டிஷன் போயிட்டு மூச்சு வாங்குறதோடலாம் நிறைய பேர் வரதை நம்ம ப்ராக்டிஸில் பார்க்குறது உண்டு. அதனால் மூல நோய்ங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது ஒரு ரொம்ப ஷார்ட் டூரேஷனில் சரி பண்ணக்கூடிய நோய். அதனால் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருந்தால் உடனே நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இதில் மூலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உள் மூலங்கிறது 3 வகையை சேர்த்துக்கலாம். கடைசியில் உள்ள வெளி மூலம் மட்டும் வெளியே பிதுங்கிட்டு கடுமையான வலியோட உட்காரத கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இதை தான் நம்ம வெளி மூலம்னு சொல்லுவோம். இதில் உள் மூலங்கிறது சீக்கிரம் சரி பண்ணிடலாம். ஷார்ட் டூரேஷன்லேயே ரொம்ப சீக்கிரமாக சரி பண்ணலாம். தொந்தரவும் கூட கொஞ்சம் கம்மி. அவங்களுக்கு ஆக்சுவலாக பெரிய அளவுக்கு தொந்தரவு கம்மி இருந்தாலும் சீக்கிரமாகவே அது நாளை பொறுத்து தான் இருக்குது. ஒரு மூலம் கொஞ்ச நாள் ஆகுது அப்படின்னாவே யாருக்குமே திடீர்னு 4வது ஸ்டேஜ் போகிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஒரு முதல் ஸ்டேஜ்லேருந்து 2 ஸ்டேஜ், 2ல் 3, 3லேருந்து 4, இப்படி தான் படிப்படியாக வரும். அதனால் ஸ்டார்டிங்கிலே பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான மருத்துவ முறைகளை எடுத்தீங்கன்னா குறைஞ்சிரும். இந்த மூளையை பொறுத்தவரை நம்ம சித்த மருத்துவத்தில் அணில பித்த தொந்தமல்லாது மூலம் வராது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அனல்னா தீ, அதோட வாதமும் பித்தமும் அதிகமாகாமல் இந்த மூலம் வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் வாதத்தை குறைக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும், சூட்டை குறைக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். நம்ம அந்த சூழலை மாற்றிக்கணும். பித்தத்தை அதிகப்படுத்துகிற உணவு எடுக்கணும். எந்த மாதிரினா நம்ம சூட்டு தரக்கூடிய உணவுகள்னால் இப்போ இந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு ஜங்க் ஃபுட்டு தான். அந்த வெளியில் அங்கங்கே சாப்பிட்றாங்கல்ல, நார் சத்து குறைஞ்ச நிறையா ஃபுட்டை நிறையா இன்டேக் எடுத்துக்கிறது, கறி வகைகளை நிறைய எடுத்துக்கிட்டு சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்குது. இதுக்கு மூல காரணமே மலக்கட்டு தான். இந்த மலக்கட்டு இருக்கிறப்ப நம்ம ஸ்டார்டிங்லேயே போயிட்டு எடுக்காத பட்சத்தில் இது நாளடைவில் நம்ம ஐபிடி மாதிரியே கூட மாறிடும். சில பேருக்கு மலக்கட்டு இன்னைக்கு ஒரு 2 நாள், ஒரு நாள் மலக்கட்டு இருக்கும், திரும்ப 2 நாள் கழிச்சு டைரியா போகும், திரும்ப டைரியா போகும், சில பேர்த்துக்கு மலக்கட்டு வரும். இப்படி மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறப்ப நீங்கள் மருத்துவ முறைகள் எடுக்கிறது ரொம்ப கட்டாயம், ரொம்ப அவசியம். மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு வார காலகட்டத்தில் சரியாகக்கூடிய ஒரு பிரச்சனை தான். சரிங்களா? இதுக்கான மருத்துவ முறைகள் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்த மருத்துவத்தில் மோரில் கலந்த இந்த துத்தி இலை சூரணத்தை மோரில் கலந்து சாப்பிட சொல்லியிருப்பாங்க. மோரில் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த மூல நோய்கள் இந்த குருதி வெளிப்படும் பார்த்தீங்களா, அந்த நிலைக்கு ரொம்ப அற்புதமான மருந்து. இது சாப்பிட்றீங்கன்னா 2 நாளிலேயே இல்லை 1 நாளிலேயே அந்த ரத்தம் குருதி போகிறது நின்று போயிடும். இதுக்கு முழுமையாக சரியாகணுங்கிறது முறையான மருத்துவ முறைகள் எடுத்தீங்கன்னா உடனே சரியாயிரும். இது நம்ம வீட்டு வைத்தியங்கிற மாதிரி சொல்கிறது. சரிங்களா? மலக்கட்டு இருக்கிறப்பே அது கவனிச்சிங்க அப்படின்னா இதை முற்றிலுமாக குணமாக்கலாம். எந்த மாதிரினா கடுக்காய்களை செய்யக்கூடிய மருந்துகள் நிறைய இருக்குது. கடுக்காய் லேகியம், கடுக்காய் சூரணம், திரிபலா சூரணம், இந்த மாதிரி மருத்துவ முறைகளை எடுத்திங்கன்னா வயிற்று புண்ணையும் மாற்றும், மூலத்தையும் சரியாகும். அதனால் இந்த மாதிரி மருத்துவ முறைகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இதை டெய்லியுமே தினசரி இந்த பிரச்சனை இருக்கிறவங்க சாயங்காலம் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் சரி,
இல்லை வேலை லேட் நைட்டில் முடிச்சு வரவங்க நைட்டுக்கு சாப்பிட்டுட்டு தூங்குறப்ப ஒரு அரை ஸ்பூன் எடுத்து பாலில் போட்டு திரிபலா சொன்னதை குடிக்கிறதோ இல்லை கடுக்காயில் ஒரு உருண்டை எடுத்து சாப்பிட்டுக்கிறதோ நல்லது. சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா மலைக்கட்டு இருக்காது, மலைக்கட்டு இல்லைன்னா அந்த பைல்ஸும் சுத்தமாக இருக்காது. சரிங்களா? அதுக்கப்புறம் சர்ஜரி இதுக்கு ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த கட்டத்தில் சிவியர் தன்மையில் இருந்தாலும் சரி இதுக்கு சர்ஜரி சித்த மருத்துவத்தை பொறுத்தவரை தேவையில்லை. ஏன்னா மருத்துவ முறைகள் எடுத்திங்கன்னா எண்ணி 3 நாள் 1 வாரத்தில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். வித்தியாசம்னா இருக்கிற தொந்தரவு எல்லாமே கம்மியாக போயிடும். நம்ம சொல்கிறது ஒரு மாதம் எடுங்க அப்படின்னா 10 நாள் மருத்துவ முறைகள் எடுத்துகிட்டு பெரும்பாலும் நிறைய பேர் வர்றது கிடையாது. கேட்கும்போது ஃபோன் பண்ணி கேட்குறப்ப எனக்கு இது தொந்தரவும் இல்லை சார், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த அளவு தான் அந்த மூலங்கிறதே, பெரிய விஷயம் கிடையாது. வெயிலில் ரொம்ப ட்ராவலில் இருக்கிறவங்களுக்கு பெரியவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. அவங்க இந்த மலைக்கட்டு இல்லாமல் பார்த்துக்கிட்டு நீர் தண்ணி குடிக்கணும். நிறையா மூலத்துக்கு மெயின் மருந்தே தண்ணி தான். தண்ணி, நார் சத்து உணவுகள் இதை நிறைய எடுத்தீங்கன்னாவே மூலம் வராது. அதுக்கப்புறம் நம்ம இந்த மலைக்கட்டை குறைக்கிறதுக்கு நிலவகை சூரணம்னு சொல்லக்கூடிய எல்லா வித நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இல்லை ஒரு சித்த மருத்துவமனையிலே போய் வாங்கிக்கலாம். இந்த நிலவகை சூரணத்தை தினசரி நைட்டு தூங்குறப்போ ஒரு அரை ஸ்பூன் வார்ம் வாட்டரில் போட்டு ஆற்றி குடிக்கிறீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு மலம் கழிக்க ஈஸியாக இருக்கும். காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிங்கன்னா இன்னும் அற்புதமாக இருக்கும். மலைக்கட்டே சுத்தமாக இருக்காது. சித்த மருத்துவத்தில் கறி வகைகளை நத்தை கறி, சிப்பி கறி ரொம்ப மூலத்துக்கு சிறந்ததாக இருக்கும். நம்ம மருத்துவ முறைகளே நத்தை ஓட்டு பருப்போம், சிப்பி சார்ந்த மருந்துகளை லேகிய முறையில் கொடுக்கறது சித்த மருத்துவத்தில் நிறையா உண்டு. அதனால் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இது சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப மூலத்துக்கு நல்லது. கருணைக்கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களில் பிணியனகா விதின்னு ஒரு விதி இருக்குது. அதில் தேரையர் சொல்லியிருப்பாப்புல, மூலத்துக்கு கிழங்கு வகைகள் அனைத்தையும் தவிர்ப்போம், கருணைக்கிழங்கு தவிர. கருணைக்கிழங்கு மட்டும் உண்போம், மற்ற கிழங்கு எல்லாத்தையும் தவிர்ப்போம் சொல்லியிருப்பாங்க. இந்த உணவை பற்றி பிணியனகா விதியில் நிறையா சொல்லியிருப்பாங்க. கிழங்குன்னு சொல்லும்போது இந்த கருணைக்கிழங்கை பெருமைப்படுத்தி பேசியிருப்பார். எந்த மாதிரி பேசியிருப்பார் அப்படின்னா, இந்த மூல நோய் உள்ளவங்க வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ குழம்புலையோ தனியாக வறுவலாவோ இந்த கருணைக்கிழங்கை எடுத்துக்கிறது மூல நோயிலேருந்து வராமல் தற்காத்துக்கலாம், வந்தவங்க எடுத்துக்கிட்டால் சரியாகலாம். அதனால் இந்த கருணைக்கிழங்கை கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்குங்க. வேறு மருத்துவ முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரைகள் நிறைய எடுத்துக்கிறது. கீரைகள் நார் சத்து அதிகமாக இருக்குது. இந்த நார் சத்து அதிகமாக இருக்குது, அதனால் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மலம் கழிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நார் சத்து உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. அடிக்கடி மோர் எடுத்துக்கிறது நல்லது. மோர் எடுக்கிறீங்க அப்படின்னா பித்தம் தணிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த குடலில் உள்ள நல்ல பாக்டீரியா ரொம்ப அதிகமாகிறப்ப குடல் சார்ந்த பிரச்சனை நிறைய சரியாகும் போது மூலமும் சரியாகும். இது தனி கிடையாது. குடல் பிரச்சனை தனி, மூல பிரச்சனைலாம் தனி கிடையாது. ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் இதுக்கு வைத்தியம் பண்ணால் கூட அதுக்கு கேட்கும். அதனால் குடல் சார்ந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுனால நிறையா மோர்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சித்த மருத்துவத்தில் மூல நோய்களுக்கு புற மருத்துவம் நிறையா இருக்குது. புற மருத்துவம்னா வெளி மருத்துவம், பூச்சி மருத்துவம் நிறையா இருக்குது. இருந்தாலுமே கூட நம்ம சித்த மருத்துவத்தில் உள்ள மருந்துகளை மட்டும் கொடுத்தாலே இந்த நோய் முற்றிலுமாக குணமாகும். புற மருத்துவம்னா நம்ம அந்த வெளியில் ஆயில் தடவுறது, அதுக்கப்புறம் இந்த ரொம்ப கடுமையான வலி இருக்கிறவங்க சிட்பாத் பண்ணலாம். நம்ம சுடுதண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு அதில் உட்காந்திங்க அப்படின்னா அந்த வலி உடனே அந்த கடுப்பெல்லாம் குறையும். அந்த இது வீட்டு வைத்தியம் மாதிரி பண்ணிக்கலாம். இருந்தாலும் மருத்துவ முறைகள் எடுக்கிற மாதிரி இருக்காது. மருத்துவ முறைகள் எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே அது ரெக்கவர் ஆகிரும். சில பேர்த்துக்கு அந்த 4வது ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு ரொம்ப வீக்கம் அதிகமாக இருக்கும், புண்ணாகவும் இருக்கும், கொஞ்சம் அதில் ரத்தம் குருதியும் வெளிப்படும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இது பண்ண வேண்டாம், ஏன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகும். சாதாரணமாக எந்த புண்ணும் இல்லை, வீக்கமாக ஆனால் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் சிட்பாத் யூஸ் பண்ணுங்கள். காயமாக இருக்கிறவங்க இப்போ எதுவும் பண்ணக்கூடாது. தண்ணியில் போட்டிங்கன்னா திரும்ப இன்ஃபெக்ஷன் ஆகி திரும்ப அது சீல் வடிகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த நோய்கள் பொறுத்தவரை, மூலம் பொறுத்தவரை ஒன்றன் பின் ஒன்று சார்ந்தான் வரும். முதல்ல ஆசனவாய் வெடிப்பாக வரும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் கண்டுக்காத பட்சத்தில் ஹெமராய்ட்ஸ் அதை மூலமாக மாறும். நீங்கள் அதையும் கண்டுக்காத பட்சத்தில் தான் பௌத்திரமாக மாறும். சில பேர் மக்கள் மத்தியில் இப்போ மூலம்லாம் சரியாயிரும், பௌத்திரம்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சர்ஜரி முறைக்கு போகிறாங்க. பௌத்திரமும் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகும் சித்த மருத்துவத்தில். அந்த ட்ராக்கு தனியாக ஒரு ஓட்டை அது ஸ்டீல் வடியும், அதுதான் பௌத்திரம். அந்த ட்ராக்கு கம்ப்ளீட்டாக மூடி மறுபடியும் நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஆசனவாய் மாறும். ஒரு மேஜிக் மாதிரி தான் நடக்கும் இதில். அதனால் மருத்துவ முறைகள் எடுக்கிறது நல்லது. நான் சொன்ன இந்த வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக மூல நோயிலேருந்து வெளியே வந்துடலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.